ஒரு மாணவனை நல்ல மாணவனா உருவாக்குறதுல ஆசிரியருக்கு அதிக பொறுப்பு உண்டுன்றது தான். மாணவர்கள்ட்ட இருக்கிற தனித்திறமைகளை ஆசிரியர்கள் இனம் கண்டுபிடிக்கணும். படிக்காத மாணவர்கள்ட்ட நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிற விதமா பேசணும். மற்ற மாணவர்களோடு அவங்கள ஒப்பிட்டு பேசுறத கண்டிப்பா தவிர்க்கணும். மாணவர்கள்ட்ட எப்பவுமே எல்லாருமே சமமானவங்க தான்ற புரிதலோட பழக சொல்லணும். ஆசிரியர்கள் மாணவர்களை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறத கண்டிப்பா தவிர்க்கணும். மாணவர்கள் ஈஸியா பாடங்களை கத்துக்கிற மாதிரியான ஈர்க்கிற வகையில உள்ள செயல்முறைகளை ஆசிரியர்கள் கையாளணும். இதைத்தான் உளவியலாளர்கள் ஆசிரியர்களுக்கு பரிந்துரை செய்யறாங்க. மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படணும். எந்த மாணவனையும் மாணவியையும் விட்டுவிடாம அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் ஆர்வங்களுக்கு மதிப்பளிச்சு அவங்கள ஊக்குவிக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் சமமா பார்க்கறதுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா மாணவர்களுடைய உளவியல் நலம் மேம்படும்.